அமெரிக்காவுக்கு ரொம்ப தீவிரமா இந்த பீஸ் வேணும். கலாட்டா பண்றதுக்குன்னு ஒரு ஆள் இருக்குன்னா அது இஸ்ரேல். ஸோ அவங்க இதை வரவே கூடாதுன்னு ஒரு இஸ்ரேல் செத்தவனுக்கும் 1000 பேரை லெபனான்ல கொல்லணும். பல பில்லியன் டாலர்ஸ் உலகம் பூரா ஈரானோட சொத்து எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அமெரிக்கா தடை செஞ்சு வச்சிருக்கு. அக்ரிமெண்ட்டுக்கு முன்னாடி இதை ஒத்துக்கிட்டு வாங்க ஈரான் சொன்னிச்சு, அதெல்லாம் முடியாது. உலகத்தில் எங்கே போர் நடந்தாலுமே அதை போற முடிவு கொண்டு வந்து நான் தான் சொல்லி ட்ரம்ப் உரிமை கொண்டாடுவார். ஆனால் இன்னைக்கு அந்த ட்ரம்ப்புக்கே பாகிஸ்தான் ஹெல்ப் பண்ணுற இடத்துக்கு வந்திருக்காங்க. உலகத்தையே ஆட்டின ஒரு வாருக்கு பீஸ் நம்ம இருந்திருக்கு. இஸ்ரேலுக்கு நின்னா ட்ரம்ப் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார்னு நினைச்சது எவ்வளவு பெரிய தப்பு. ஏன்னா அது எக்ஸ்பான்ஷனிஸ்ட் பவர். அவங்ககிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குல்ல, அதை இன்னும் டிக்ளேரே பண்ணலையே. நடுவில் இருக்கிற இஸ்ரேலுக்கு இது ஒரு பெரும் ஆபத்து தான். வீரமா ஏந்திரிச்ச ஈரான் என்ன சும்மா விடுமா? உலக அரசியலின் போக்கை திசை திருப்பி வரும் இஸ்ரேல் ஈரான் போரை பற்றி தொடர்ந்து வாதித்து வரும் நியூஸ் போக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக சர்வதேச அரசியல் பகுப்பாய்வாளர் மற்றும் வழக்கறிஞர் திரு சிவா அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சிவா. சிவா, இப்போ நம்ம ஏற்கனவே தொடர்ச்சி அந்த வார் பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். தற்போதைக்கு இந்த வார் அப்படிங்கிறது ஒரு முடிவை எட்டக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. உலகமே எல்லாருமே கொஞ்சம் ஒரு ஹாப்பியாக மூச்சு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் கிடைக்குது. எஸ், முடிய போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் சில சர்வதேச அரசியல் பகுப்பாய்வாளர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது அப்படி கிடையாது, இது வெயிட் பண்ணி பார்க்கணும், ஏன்னா இது தற்காலிக ஒப்பந்தம் தான், இது அடுத்த கட்டமாக வேணால் வெடிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதுமாதிரி ஒரு அச்சமும் தெரிவிக்கிறாங்க. இதை நம்ம எப்படி ரிலாக்ஸாக பார்க்கலாமா, அல்லது இல்லை இது அடுத்து வேறு எதுவும் நகரும் அப்படின்ற மாதிரி ஒரு அச்சத்தோடு பார்க்கலாமா? எப்படி புரிஞ்சுக்கலாம்? அது கொஞ்சம் ரிலாக்ஸாக பார்க்கலாம். ஓகே. ஏன்னா யார் இந்த டீலை கூப்பிடுறா அப்படின்னு பார்த்தா ட்ரம்ப் தானே. அப்போ ட்ரம்ப் தான் வேணும்னு நினைக்கிறாருன்னு அர்த்தம். அப்படி நினைக்கும் போது அவர் நினைக்கிறது தான் நடக்கும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில். அப்போ அவருக்கு அந்த வார் சால்வ் ஆகிறது. அவர் எலெக்ஷனுக்கு உலகத்தில் ப்ரைஸ் எல்லாம் ஏறிக்கிட்டே இருக்குது. எல்லா கண்ட்ரியும் அமெரிக்கா மேலே தான் கோச்சிக்கிறாங்க, உங்களால் தான் பிரச்சனைன்னு. அப்போ அதனால அவருக்கு தேவை. ஆனால் இதை கலாட்டா பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்குன்னா அது இஸ்ரேல். ஸோ அவங்க இதை வரவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. 2 பேர் தான் நெகோசியேஷன் டேபிளில் இருந்தது, அமெரிக்கா, ஈரான். ஆனால் இஸ்ரேலோட ஹோம் மினிஸ்டரும் ஃபினான்ஸ் மினிஸ்டரும் இந்த இதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், நாங்கள் அடிச்சுக்கிட்டே தான் இருப்போம். ஏன்னா அந்த ஈரான் ஒரு 14 பாயிண்ட் போட்டிருக்கு, 10 பாயிண்ட்டுங்கிறாங்க, 14 பாயிண்ட் போட்டிருக்கு. அந்த 14 பாயிண்ட்டில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, லெபனானையும் அந்த டீலில் சேர்த்து வச்சுருக்காங்க. ஆனால் லெபனானில் 2 லட்சம் பேர் இஸ்ரேல் கொண்டு உட்கார வச்சிருக்கு, இல்லீகலாக ஆக்குப்பை பண்ணி. அந்த 2 லட்சம் பேர், அந்த 2 லட்சம் பேரை இஸ்ரேல் திருப்பி வாங்க மாட்டேன்னு சொல்லுது. போனவங்க தான். அதே மாதிரி அங்கே 14 பேர் செத்துருக்காங்க. அந்த 14 பேர் 10 பேருன்னு சொல்கிறாங்க, 2 நம்பர்ஸ் இருக்குது. செத்ததில் ஒரு இஸ்ரேல் செத்தவனுக்கும் 1000 பேரை லெபனானில் கொல்லணும் அப்படின்னு ஹோம் மினிஸ்டரும் ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் இஸ்ரேல்லேருந்து பேசுகிறாங்க. அப்போ இது என்ன தெரியுது இல்லை இப்போ? ஸோ இந்த இதை வச்சு பார்த்தா ஏன் இந்த 2த்தையும் ஒத்துக்கணும்னு அமெரிக்காவுக்கு ரொம்ப தீவிரமாக இந்த பீஸ் வேணும். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப டயர்டாகுது. February 2026 ஆரம்பித்தாங்க. இதோட 112 நாள் ஆச்சு. 112 நாள் ஆஃப் வாரில் ஒரு $80 பில்லியன் கிட்ட செலவாயிடுச்சு அமெரிக்காவுக்கு. ஆனால் ஈரானுக்கு இப்போ அது ஒரு பிரச்சனையும் இல்லை, ஏன்னா அவங்களுக்கு லாஸே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே அவங்க லாஸ்ல தான் இருந்தாங்க லைஃப்பில். இப்போ இதில் இந்த டீல் நடந்துச்சுன்னா அவங்களுக்கு நிறைய ரிலீஃப் கிடைக்கும். பழைய மாதிரி சாங்ஷன்லாம் தூக்கிடுவாங்க. அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் பொருளாதார தடை நீக்கப்படுது. $300 பில்லியன் மறு கட்டமைப்புக்கு தரேன்னு சொல்றாங்க. அப்புறம் உலகத்துல நீங்க உங்க ஆயில மற்ற ஊருக்கும் கொடுத்துக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தா இது பீஸ் ஃபார் ஈரான் அண்ட் US. ஆனா நடுவில் இருக்கிற இஸ்ரேலுக்கு இது ஒரு பெரும் ஆபத்து தான். ஏன்னா நீங்க 2 பேரும் சால்வ் ஆயிட்டீங்கன்னா வீரமா ஏந்திரிச்ச ஈரான் என்ன சும்மா விடுமா? இதெல்லாம் தான் நிற்கிது. இந்த 14 அம்ச கோரிக்கைகளில் லெபனான் விவகாரத்தையும் ஈரான் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் லெபனான் கிடையாது, அது எக்ஸ்க்ளூடட் அப்படின்னு சொல்லி திரும்ப இஸ்ரேல் சொல்லிட்டே இருக்காங்க. இஸ்ரேல் யாரு? இஸ்ரேல் யாரு அப்படின்னா, இந்த வார்ல இந்த நெகோசியேஷன்ல நீங்க சொன்ன அந்த 14 டாக்குமெண்ட்ல 10-14 இஸ்ரேல் யாரு? பார்ட்டியே இல்லையே. ஆனா அப்படி இந்த வாரம் நம்ம அப்படி புரிஞ்சுக்க முடியல. அமெரிக்காவும் இஸ்ரேல் அவங்களை ஏன் இதை சொல்றேன்னா மக்களுக்கு புரியறதுக்காக கேட்கிறேன். கேட்கிற கேள்வி கரெக்ட். லீகல் டாக்குமெண்ட் படி யார் பார்ட்டிஸ் ஆஃப் திஸ், இந்த டீலோட பார்ட்டிஸ் யாரு? 2 பார்ட்டி. நடுவில் மீடியேட்டர் யாரு? பாகிஸ்தான். இந்த 3 பேரை தவிர வேற யாரும் பேசக்கூடாது. ஏன் பேசுது? இதுதான் ப்ராப்ளம்.
இந்த என்டையர் வார்லேயே இதுதான் ப்ராப்ளம். அப்போனா இப்போ நமக்கு ஒன்று வெளியே வருது இல்லை, இஸ்ரேலால தான் அந்த வார் இருக்குன்னு. அமெரிக்காவாலையும் இல்லை, ஈரானாலையும் இல்லை, ஆனா இது வெளியே இல்ல வருது இல்லை. இல்ல இந்த விஷயம் அமெரிக்கா முன்கூட்டியே தெரியும். இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இஸ்ரேல் இன்ட்ரெஸ்ட்காக தான் அமெரிக்கா உள்ள வந்தாங்க, வார்ல இணைஞ்சாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ புதுசா வந்து இப்போ நீ வேண்டாம் அப்படின்னு சொல்றதோட அர்த்தம் என்ன? ஆனா அமெரிக்கா வந்துச்சுல்ல, ம். அமெரிக்கா மக்கள்கிட்டயும் கேபினெட் கிட்டயும் செனட் கிட்டயும் சொன்னது என்ன? அவங்க வச்சிருக்கிற பெலிஸ்டிக் மிசைல்ஸும் அவங்க வச்சிருக்க நியூக்ளியரும் அமெரிக்கன் செக்யூரிட்டிக்கு த்ரெட்டா வரும்னு தான் சொன்னாங்களே தவிர இஸ்ரேலுக்காக இல்லை. ஸோ அகைன் நான் இப்போ என்ன கேட்குறேன், லீகலா பார்த்தா இதுல இஸ்ரேலே கிடையாது. இந்த வார் அமெரிக்காக்கும் ஈரானுக்கும் நடுவுல இருந்த இஸ்ரேல் என்ன பண்ணுச்சுன்னா அவரோட ஆசைக்கு தான் தூண்டி விட்டு அமெரிக்கா வர வச்சது. அது இல்லீகல். லீகலா இப்போ ஏன் இப்போ எல்லாமே லீகலும் இல்லீகலும் கிளாஷ் ஆகுது பார்த்தீங்களா? ஏன்னா வார்ல ஆரம்பிச்சது நீங்க சொன்ன மாதிரி இஸ்ரேலுக்காக தான். இன்னைக்கு இந்த பீஸ் டீல் வரக்கூடாதுன்னு நினைக்கிறதும் இஸ்ரேல் தான். ஸோ அதனால தான் ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்லையும் சரி, இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்லையும் சரி, வார் கிரைம்ஸுக்கு ஒரு கேஸ் போகுது, இன்னொன்னுக்கு ஜீனோசைடுக்கு க்ளோஸா போகுதுன்னு ஒரு கேஸ் இருக்கு. இந்த 2 பேர்லயுமே இஸ்ரேல் மேல தான் கேஸ் இருக்கு. ஸோ ஏன் அமெரிக்கா மேல அவங்க போல? அவங்க லீகல் ஜஸ்டிஃபிகேஷன் வச்சு உள்ள வராங்க, இவங்களும் ஒரு லீகல் ஜஸ்டிஃபிகேஷன் வச்சிருக்காங்க, அஃபென்ஸ் டிஃபென்ஸ்னு. இவங்க மட்டும்தான் சட்டத்துக்கு வெளியே வேலை செய்யறாங்க. இஸ்ரேல் இந்த விஷயத்துல அடுத்து என்ன பண்ண போறாங்க? ஏன்னா இப்ப அந்த மிடில் ஈஸ்ட்ல வந்து இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தல் நடக்கிறது ஈரான் மட்டும்தான் அப்படிங்கிறது இஸ்ரேலோட பார்வையா இருக்கு. ஸோ அதனாலதான் ஈரான் வந்து அணு ஆயுத பலம் பெறக்கூடாது அப்படிங்கிறது இஸ்ரேலோட நோக்கமா இருக்கு. சரி, ஓகே, இப்போ நான் வந்து லெபனான் டச் பண்ணல, ஓகே, இப்போ இஸ்ரேல் சொல்றாங்க நான் லெபனான்ல டச் பண்ணல, ஓகேங்க, ஆனா எனக்கு ஒரு பயம் இருக்கு, ஈரான் கண்டு எனக்கு ஒரு பயம் இருக்கு, அந்த பயத்துல இருந்து என்ன பாதுகாத்து கொடுங்க அப்படின்ற ஒரு டிமாண்ட் வைக்கலாம்ல. டேரக்டா இந்த வார்ல மறுபடியும் லெபனான் கையில் எடுக்காம டேரக்டா அமெரிக்கா இந்த கோரிக்கை மட்டும் வச்சு அதை அந்த ஒப்பந்தத்துல கொண்டு வர வச்சு அதன் மூலமா வந்து இருக்கு அந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. இருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த 60 நாள்ல அதை பத்தி பேசுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த டீல் வைக்கிறதுக்கு இப்போ 2 அக்ரிமெண்ட்னு வச்சுக்கோங்க. இப்போ எம்ஓயூன்னு ஒன்று போடுறோம், அதுதான் இப்போ சுவிட்சர்லாண்டில் கையெழுத்து போடுற மாதிரி இருந்தது. ஒரு எம்ஓயூ ஒரு டீல்னு ஒன்று போட்டிருக்காங்க. இப்போ இதோட ஃபைனல் டீலுங்கிறது 60 நாளுக்கு வெள்ளக்கொடி மாதிரி பீஸ், நீ அடிக்கூடாது நான் அடிக்கூடாது, எல்லாம் அப்படி எப்படி இருக்கணும். ஆனால் அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் ஆயில மட்டும் ஓப்பன் பண்ணிருக்காங்க, அந்த கப்பல் பாதையை ஓப்பன் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வச்சிருக்காங்கல்ல. இப்போ இந்த கேப் எதுக்குன்னா நீங்க சொன்ன அந்த ஈரானோட நியூக்ளியர் வெப்பன்ஸோட ப்ரோக்ராம் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஆனா இது முன்னாடியே கேட்டாங்க, நீங்க வந்து அக்ரிமெண்ட்டுக்கு முன்னாடி இதை ஒத்துக்கிட்டு வாங்கன்னு. ஈரான் சொன்னிச்சு அதெல்லாம் முடியாது, நம்ம பேசுவோம், கண்டிப்பா நான் ஒத்துக்கிறேன், இதை நம்ம கண்டினியூ பண்றதுக்கு ஒரு 60 நாள் நம்ம டைம் எடுத்துப்போம், பேசிப்போம். ஸோ பெலிஸ்டிக் மிசைல்ஸ் இருக்கு, அந்த மிசைலோட பெரிய ப்ரோக்ராம்னு சொன்னாங்க. அந்த ப்ரோக்ராம் ஈரான் சொல்லிச்சு, அதை நான் கம்பேர் பண்ண மாட்டேன், எனக்கு அந்த ஏவுகணை வேணும், அது இருக்கட்டும். ஆனா நியூக்ளியர் வெப்பன் அந்த என்ரிச்மெண்ட்டுக்கு மட்டும் நம்ம பேசுவோம், 60 நாள்ல பேசி முடிச்சு முடிவு எடுத்துப்போம். சரி, இப்போ இந்த இடத்துல வந்து ஈரானோட தொலைநோக்கு இலக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு அணு ஆயுத பாதுகாப்பு, நம்ம வந்து அதில் பாதுகாப்பை நம்ம பெற்றால் மட்டும்தான் இந்த பிராந்தியத்தில் நமக்கான பாதுகாப்பு இருக்கும் அப்படிங்கிறத அவங்க ரொம்ப நம்புறாங்க. ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ பிரச்சனை இருந்தாலுமே திரும்ப இந்த என்ரிச்மெண்ட் நோக்கி நகர்ந்து போயிட்டே இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த பீஸ் அக்ரிமெண்ட்ல அந்த விஷயத்தை முக்கியமாக வச்சு அதையும் ஒரு டீலாக பேசும்பொழுது பொலிட்டிக்கலாகவும் ஃபியூச்சரில் வந்து ஈரானுக்கு ஒரு பின்னடைவாக மாறாதா? இல்லை, அது கண்டிப்பாக பின்னடைவாக மாறும். ஆனால் அவங்களுக்கு இப்போ என்னன்னா, ஈரானுக்கு வாருக்கு முன்னாடி வாருக்கு அப்புறம் யோசிச்சு பாருங்க, $300 பில்லியன் கிடைக்குது ஒரு இடத்துக்கு, அந்த இடத்துல டோல் கிடைக்குது. முன்னாடி வந்து அந்த வாட்டர் வந்து அது இருக்கு, UNCLOSன்னு ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு, அந்த இடத்துல எல்லா தண்ணி பாதையுமே ஃப்ரீயாக தான் இருக்கணும், ட்ரேடுக்குன்னு இருக்கு. ஆனா அவங்க அதை மாத்தி வாருக்கு அப்புறம் என்ன கிடைக்குதுன்னா, நான் டோல் பிளஸ் மாதிரி ஒன்று போடுவேன், எங்களுக்கு காசு கொடுத்து தான் போகணுங்கிற அது கிடைக்குது. அப்புறம் ஒரு பல $பில்லியன் உலகம் பூரா ஈரானோட சொத்து எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அமெரிக்கா வந்து தடை செஞ்சு வச்சிருக்கு. இப்போ அதில் ஓப்பன் பண்ணி விட்டுச்சுன்னா அந்த சொத்து எல்லாம் உள்ள வந்துடும். ஸோ ட்ரேடு கிடைக்கும், நிறைய விஷயம் கிடைக்குது. அதனால ஈரான் வந்து நியூக்ளியர் வெப்பனுங்கிறது எதுக்காக இப்போ எனக்கு தேவைப்படும்? சுவிட்சர்லாண்டில் நியூக்ளியர் வெப்பன் இருக்கா? இல்லை. ஏன்னா தேவையில்லை. எனக்கு இப்போ பணம் எனக்கு இருக்குன்னா எனக்கு ஆயுதம் தேவையில்லை. ஏன்னா அந்த இடத்த எனக்கு நீங்க ரிலீஃப் பண்ணி கொடுக்குறீங்கன்னா, துபாய் அது போல நான் ஏதோ ஒரு கண்ட்ரில வாங்கிக்கிறேன். இப்போ பாகிஸ்தான்ல நியூக்ளியர் வெப்பன் இருக்கு, நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நான் அந்த நியூக்ளியர் அம்பரலான்னு நான் வாங்கிக்கிறேன், எனக்கு அது போதும். எனக்கு இப்போ என்னன்னா, என் மக்கள் உள்ளேருந்து ஏஞ்சிடக்கூடாது. ஏற்கனவே ஒரு பெரிய போராட்டம் வந்துச்சு, அதுலேயே பல பேர் செத்தாங்கன்னு சொன்னாங்க. அது ஈரானோட ஒடுக்குமுறையில தான் பண்ணாங்க. அப்ப பண பிரச்சனையால தானே என் ஊருக்குள்ள வெடிக்குது. எனக்கு அறிவு இருக்கு, எங்க மக்கள் கிட்ட ஆசை இருக்கு, வேலை செய்ய எங்கேயுமே விடமாட்டீங்களேங்களே. அப்ப நீங்க அதை செஞ்சிட்டீங்கன்னா நான் வாருக்கு போக மாட்டேங்கிற அந்த எண்ணத்துல அவங்க அதை காம்ப்ரமைஸ் பண்ணலாம். இஸ்ரேலுக்கு நீங்க சொன்ன மாதிரி பிரச்சனை என்னன்னா, இஸ்ரேல் வந்து இந்த பிரச்சனையை பண்றது காரணம் நம்ம ஊரோட அந்த RSS அகந்த பாரத் மாதிரி அவங்க ஒன்று வச்சிருக்காங்க, கிரேட்டர் இஸ்ரேல் ப்ராஜெக்ட்னு. பல ஊரை பிடிச்சி அதுதான் எந்துன்னு சொல்றாங்க. அப்ப அவங்க தான் வார் தேவைப்படும் நினைப்பாங்க. ஏன்னா அது எக்ஸ்பான்ஷனிஸ்ட் பவர், அவங்க கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குல்ல, அது என்ன டிக்ளேரே பண்ணலையே. அப்போ இருக்கிறவனுக்கு தானே மடியில் இருக்கவனு தான் பயம் வரும். ஈரானுக்கு என்னன்னா, எனக்கு அதெல்லாம் வேணாம்,
என் மக்களுக்கு எல்லாத்துக்கும் வசதிக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அவங்க எனக்கு எதிர்க்க எழும்ப மாட்டாங்க. அது எழும்பாம இருந்தாலும் எனக்கு போதும். ஸோ அந்த காம்ப்ரமைஸும் அவங்க பண்ணுறாங்க. அமைதியை நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயத்துல அமெரிக்காலையும் சில தீவிர ஈரான் எதிர்ப்பாளர்கள், சில ஒரு தீவிரமான நபர்கள் கொண்டு இருக்காங்க. அதே போல வந்து ஈரான்லேயே வந்து கொஞ்சம் அந்த இஸ்லாமிக்ல ரெவல்யூஷன் படை அதுல இருந்து கொஞ்சம் தீவிரமான நபர்கள் இருக்காங்க. அவங்களாம் வந்து இந்த அக்ரிமெண்ட்டே வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை முன் வைக்கிறாங்க. அது இதுல எதிரொலிக்குமா, இல்ல அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு சின்ன கருத்து, அது அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இது போகுமா? எப்படி இது வந்து ரெண்டும் சேம் கிடையாது. அமெரிக்கால வந்தது ஒரு 3-4 கேபினெட் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. இவங்களோட பிரச்சனை என்னன்னா, இவங்களுக்கு ஃபண்டு பண்ணதே இஸ்ரேல் லாபி தான். அந்த ஏஐபிஎஸ்சி ஐபேக் தான் அவங்களுக்கு ஃபண்டு பண்ணுச்சு. இந்த டெட் க்ரூஸ் இந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. அவங்கள ஃபண்டு பண்ணதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கத்துறாங்க. ஸோ அவங்களோட இதை நம்ம இக்னோர் பண்ணிடணும். அமெரிக்காவில் வந்த ஷிஃப்ட்டுக்கு காரணமே கிறிஸ்டியானிட்டி வெர்சஸ் ஜுடைசம்னு உடஞ்சது தான். யூதர்களா கிறிஸ்துவர்களா, கிறிஸ்துவ யூதர்கள்னு ஒரு கம்யூனி, ஒரு குரூப் மாதிரி செயல்பட வச்சாங்க. ஜயனிசம்னு நம்ம இந்த இஸ்ரேலோட லாபி இருக்க, அவங்களோட ஆர்எஸ்எஸ் மாதிரி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அங்கே இருக்கிறவங்கள காசெல்லாம் கொடுத்து ரெடி பண்ணி எங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுங்க அப்படின்னு. அந்த இடம் வந்து உடைச்சது ஒரு பெரிய மூவ்மெண்ட். நீங்கள் நம்ம ஏற்கனவே இந்த பேசிட்டோம் நம்ம. ஸோ அந்த கால்சன் டக்கர் கால்சன்லாம் வந்து நிறையா பேசி உடைச்சாங்க. கிறிஸ்டியானிட்டி வேற, ஜுடைசம் வேற, இஸ்ரேல் வேற, அமெரிக்கா வேற. ஏன் உயிரும் ஏன் பணமும் ஏன் ஊருக்கு தான் செலவாகணுமே தவிர வேற ஒன்றும் செலவாகக்கூடாது. இந்த இடத்த உடைச்சிட்டாங்க. இதுலேருந்து தான் ட்ரம்ப் வந்தார். ஏன்னா எலெக்ஷனுக்கு நம்ம அதை பற்றி பேசணும். இப்போ நீங்கள் சொல்கிற அந்த இஸ்ரேல் இருக்குல்ல, அங்கே இருக்கிறவங்கள இப்போ நான் சொன்ன ஹோம் மினிஸ்டரும் ஃபினான்ஸ் மினிஸ்டரும் நீங்கள் இஸ்ரேலோட கம்ப்ளீட்டாக எலெக்ஷன் பாலிடிக்ஸோட பார்ட்டி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அந்த என்டையர் கிசெட்னு சொல்லுவாங்கல்ல அவங்களோட பார்லிமெண்ட்டு, அந்த பார்லிமெண்ட்டில் உட்காந்துருக்கவங்க எல்லாம் ஒரு பார்ட்டி கிடையாது. பவரில் இருக்கிறவங்க சொல்கிறேன். இப்போ நம்ம ஊரில் இப்போ விஜய் எப்படி இப்போ ஆட்சியில் இருக்காரு, ஆட்சி அதுவும் அதான் சொல்கிறேன். விஜய் இப்போ இருக்கிறதுல 118 கொஞ்சோண்டு தானே, ஒரு 5-6 தானே. அங்கே அப்படி கிடையாது. ஒரு 10-20 மொத்தமாக சேர்ந்து உட்காந்துருக்காங்க. இப்போ நெத்தனியாகு ஒத்துக்கிட்டாலும் இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நெத்தனியாகு எதிர்த்து இவங்க எப்படி பேச முடியும்? ஆனா அவங்க பேசுறாங்க. இந்த பிரச்சனை தான் அங்க. ஸோ அதனால இது ரெண்டும் வெவ்வேறு விஷயம். இது எப்படி பார்த்தாலாம் அமெரிக்காவோட இஷ்யூ வேற. ஏன் அங்க இருக்கிற சில ரிபப்ளிகன்ஸ் வேணான்னு சொல்றாங்க, இஸ்ரேல்ல இருக்கவங்க ஏன் வேணான்னு சொல்றாங்க. இஸ்ரேலுடைய நிலைப்பண்ணவருக்கு இந்த பீஸ் அக்ரிமெண்ட் நோக்கி இது போயிட்டு இருக்கு. பீஸ் ஒத்துக்க முடியாது. எங்களுக்கு லெபனான்ல அந்த எத்தனை கிலோமீட்டர் நாங்கள் பிடிச்சி வச்சிருக்கோமோ அது எங்களுக்கு தான். அதே மாதிரி அங்கே 2 லட்சம் பேரை நாங்கள் வீடே கொண்டு அவங்க உட்கார வச்சிட்டோம். அவங்களையும் நாங்கள் நகர்த்த மாட்டோம். அதே மாதிரி காசா, பாலஸ்தீன் எதையுமே நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். எந்த அக்ரிமெண்ட்டையும் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். இதுதான் இஸ்ரேலோட நிலைப்பாடு. ஓகே, இஸ்ரேல் வந்து ரொம்ப ஸ்டபனாக நிற்கிறாங்க. இதுதான் நிலைப்பாடு நிற்கிறாங்க. ஆனால் வந்து அமெரிக்கா ஈரானும் பேச்சுவார்த்தையை கண்டினியூ பண்ணிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த 14 அம்சம் விஷயத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இப்போ அணு ஆயுதத்தை நோக்கி நகரத்தில் ஒரு ஈரானுக்கு ஒரு பின்னடைவு இருக்க போகுது. ஓகே, அது ஒரு சிக்கல். ஓகே, ஆனால் லெபனான் விஷயத்தில் ஈரானோட கை ஓங்க வாய்ப்பு இருக்கா? அதில் அமெரிக்கா என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறாங்க? இஸ்ரேலுக்கு நினைச்ச ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்களா, அதில் விட வாய்ப்பு இருக்கா? அது அந்த விஷயம் எப்படி ஆகும்? இல்லை, அவங்க லெபனான் இப்போ ஈரான் வந்து ரொம்ப தெளிவாக டே 1லேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. அங்கே ஹிஸ்புல்லாங்கிறது ஒரு தீவிரவாத இயக்கம். அது கண்டிப்பாக நீங்கள் ஒழிக்க வேண்டியது தான். எந்த தீவிரவாதம் வந்தாலும் அது ஒத்துக்கூடாது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த ட்ரம்ப் சொன்னது லெபனானில் இருக்கிற தீவிரவாத பிரச்சனையை சிரியாவை பார்த்துக்கிட்டோம். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு அப்பார்ட்மெண்ட்டை அடிக்கிறீங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஃபேமிலி இருக்குது, குழந்தைங்க இருக்குன்னா அதெல்லாம் பார்க்கறது இல்லை. அப்போ அது நியாயம் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பு அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறாரு. அவரே சொல்கிறாரு. ஸோ அதை நம்ம யோசிக்கணும். ஆனாலும் இன்னைக்கு வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டார். நீங்கள் வேணாம், நீங்கள் தலையிடாமல் இருங்க, ஏன்னா உங்கள் ஒரே பிரச்சனையால தான் இது வருதுன்னு. ஆனால் ஈரானும் தெளிவாக இருக்குது, பாகிஸ்தானும் தெளிவாக இருக்குது. அக்ரிமெண்ட்டில் லெபனான்ங்கிற பேர் இருக்குது. நாங்கள் கண்டிப்பாக லெபனானை நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு அவங்க 2 பேரும் ஒத்துக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நிற்கிறதுனால எப்படி பார்க்குறதுன்னு எனக்கு இதுக்கு மேலே தெரில. ஏன்னா நமக்கு தெளிவாக தெரியுது இஸ்ரேலுக்கு நம்ம பேசுகிற லாஜிக்லாம் அவங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. ஓகே, அவங்களுக்கு வந்து கட் அண்ட் ரைட்டாக இதுதான் இல்லை. ஏன்னா அவங்களோட முடிஞ்சிடும்ல. இஸ்ரேலோட கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குல்ல, அதோட டெவலப்மெண்ட் 1947 அது ஸ்டேட்டாக உருவாகி எல்லாம் ஆனதுலேருந்து ஒரே ஐடியா என்னன்னா அந்த அகண்ட பாரத் தான். அதையே நீங்க பண்ண விட மாட்டேங்கிறதுக்கு தானே இந்த வேலையை பண்றீங்க. அப்போ நான் இருக்கிறதே ஒண்ணுமே எல்லாம் போயிடுமே, நான் எதை வச்சு அரசியல் பண்ணுவேன்? சரி, இப்போ இந்த இடத்துல எனக்கு இன்னொரு கேள்வி. இப்போ அமெரிக்காவுடைய முழு ஒரு ஃபினான்ஷியல் பேக் போனா வந்து இஸ்ரேல் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அங்கே யார் பிரசிடென்டா வந்தாலும் அமெரிக்காக்கு இல்ல, அமெரிக்கா லீடர்ஸ்க்கு, அமெரிக்காவோட பிரசிடென்ட்டுக்கு, அமெரிக்காவோட பொலிட்டிக்கல் லீடருக்கு ஒரு ஃபினான்ஷியல் பேக் போனா, எலெக்ஷன் போனா, ஃபினான்ஷியல் போனா இவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த லாபி, நான் உங்களுக்கு பணம் செலவு பண்றேன், இதுக்காக செலவு பண்றேன், என்னோட கோரிக்கை இதுதான், இதை செஞ்சு கொடுங்க அப்படிங்கிறது தான். இப்போ நீங்க அதுக்கே வந்து நீங்க எதிராக நிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து எனக்கு என்னால் இங்கே சர்வைல் ஆக முடியாது, என்னால் தொடர்ச்சி உங்களுக்கு ஃபினான்ஷியல் ரீதியாக சப்போர்ட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம வந்து கொஞ்சம் எவ்வளோ அன்கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் சொல்லணும்னா, ஒபாமா வாஸ் a better friend for Israel ஆக்சுவலாக. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா 2015
JCPOA போட்டாங்க ஒரு அக்ரிமெண்ட்டு. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் எல்லா தடைகளும் அப்படியே இருந்தது. எந்த பணத்தையும் அமெரிக்கா கொடுக்கல. கப்பல் பாதை அங்கேருந்து நீங்கள் ஏற்றுமதி செய்கிறது எல்லாத்துக்கும் தடை இருந்தது. ஆனால் ஒரே ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க, நியூக்ளியர் வெப்பனை நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது, இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் ஏஜென்சியை வச்சு நாங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம், நீங்கள் வந்து என்ரிச் பண்ணக்கூடாது நியூக்ளியருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டீல் போட்டாங்க. இந்த டீலை ட்ரம்ப் மட்டும் அழுத்தமாக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாருன்னா இந்த எந்த இதுவுமே கிடையாது. இப்போ என்ன ஆக போகுதுன்னா $300 பில்லியன் நீ கொடுக்கணும், எல்லாத்தையும் ஓப் பண்ணி விட்டீங்க, ஈரான் இப்போ கொஞ்சம் வளர்ந்துடும், பொருளாதாரமாக வளர்ந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் இன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏழையாக இருக்கும் போதே நீங்கள் அவர் அப்போயே அடிச்சார். ஸோ அவர் ஒபாமாவுக்குமே ஐபேக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. அதனால தான் நடுவில் ஒரு ப்ரோக்ராமில் அவங்க ஏதோ கேட்டப்போது அவர் பதில் சொல்றது ரொம்ப கஷ்டப்பட்டார். நீங்கள் ஐபேக்கு சப்போர்ட் வாங்கினீங்களான்னு ஏதோ கேட்டாங்க டக்குன்னு, அப்போ ஒபாமா கஷ்டப்பட்டார். ஸோ ஒபாமாவோட டீல் ஆல் த பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் தான். ட்ரம்ப் எப்படின்னா தனி மனிதன் தான், அவர் ஒரு கல்ட்டு. எனக்கு பிரச்சனை வருதுன்னா என்னோட க்ளோசஸ்ட் ஃபேமிலியாக இருந்தாலும் நான் முடிச்சிடுவேன். இந்த இடத்துலேருந்து அவர் இஸ்ரேல்கிட்ட எதிர்க்கிறார். அதனால இது வந்து நல்லதா ஏன் முடியாது இஸ்ரேலுக்குன்னா, ட்ரம்ப் வந்து ஒபாமா மாதிரி ஒரு சீசன்டா ஒரு பொலிட்டிஷியன் கிடையாது. எனக்கு என்ன வேணும்னு நான் என்னைக்கு முடிவு பண்றேனோ அது எவனா இருந்தாலும் நான் முடிச்சிடுவேன். அது நீயா இருந்தாலும் சரி, காசு கொடுத்தவனா இருந்தாலும் சரி, நாளைக்கு நீ இருக்க மாட்டேன், இந்த டைப் அவர். அப்போ இந்த இடம் கொஞ்சம் இஸ்ரேலுக்கு டஃப், ஏன்னா ஹி இஸ் நாட் ப்ரெடிக்டபிள். ஓகே, அப்படி ஒரு சிக்கல். அப்போ உண்மையில இப்போ இஸ்ரேலுக்கு பெரிய சிக்கல் இருக்குதான். இந்த கண்டிப்பா சிக்கல் இருக்கு. ட்ரம்ப் அங்கே இருக்கிறவரை அவருக்கு பெரிய சிக்கல் இருக்கு. ஏன்னா என் எலெக்ஷனுக்கு நீ கை வச்சுன்னா உன்னை நான் சும்மா விடுவேனா? நான் ஆசைக்கு என் ஆசைக்கு நான் பவர்ல இருக்கேன், நீ அந்த பவருக்கே வந்து பிரச்சனை கொடுக்குறேன்னா நான் எப்படி ஒன்று விடுவேன்? இந்த இடம் தான். ஓகே, ஒரு சிக்கலான ஒரு இடத்துல வந்து இஸ்ரேல் நின்றுருக்கு. இஸ்ரேலோட அடுத்த வாய்ப்புகள் என்னவா இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். உண்மையிலேயே வந்து இந்த வார் அப்படிங்கிறது ஒரு நம்ம எல்லாம் ரிலாக்ஸேஷன் பீரியட் நம்ம எடுத்துக்கிறோம். கண்டிப்பாக ஒரு ரிலாக்ஸ் நம்ம வந்து பார்க்குறவங்களுக்கும் சரி, ஆயில் ப்ரைஸஸும் கேஸ் ப்ரைஸஸும் அங்கே குறைஞ்சிருக்கு. அது குறையிறதுனால நமக்கும் இவங்க குறைக்கணும். அது எப்போ குறைக்கிறாங்க தெரியல. ஆனால் நேற்று நியூஸ் பேப்பரில் அவங்க போட்டிருக்காங்க, மினிஸ்ட்ரியிலேருந்து சொல்லியிருக்காங்க கேஸ் ப்ரைஸு பெட்ரோல் ப்ரைஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்டேபிளைஸ் ஆகணும்னா குறைச்சிடறோம் திருப்பி அப்படின்னு. ஸோ இது நமக்கு பர்சனலாக ஒரு ரிலீஃப் இந்தியன்ஸ்க்கு. ஓகே, அது உண்மையில் எல்லாரும் மக்கள் எதிர்பார்க்குற விஷயம், நம்மளை டேரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கிற விஷயம். அதெல்லாம் ஓகே, என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்போம். என்னோட ஃபைனல் கொஸ்டின் இதில் என்னன்னா வந்து இந்த முக்கியமான இந்த சென்சிட்டிவான இந்த வாரில் மத்தியஸ்தம் செஞ்ச விஷயத்தில் வந்து கத்தார் பாகிஸ்தான் ரெண்டோட ரோலும் ஒரு முக்கியமான ரோல். குறிப்பாக பாகிஸ்தான் வந்து ஒரு பெரிய ஒரு ஹோல்டு எடுத்தாங்க அவங்க இந்த விஷயத்தில். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் என்னன்னா உலகத்தில் எங்கே போர் நடந்தாலுமே அதை போகிற முடிவு கொண்டு வந்து நான் தான் சொல்லி ட்ரம்ப் வந்து உரிமை கொண்டாடுவார். ஆனால் இன்னைக்கு அந்த ட்ரம்ப்புக்கே பாகிஸ்தான் ஹெல்ப் பண்ணுற இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னா இந்த முக்கியமான விஷயத்தில் இது ஓகே, பாகிஸ்தான் வந்திருக்காங்க. ஏன்னா உலக அளவில் பல நாடுகளுக்கு இந்த பயங்கரவாதத்தை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடு தான் பாகிஸ்தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களே இப்படி ஒரு அமைதியை ஏற்படுத்துற இடத்துக்கு வந்து நின்றுருக்காங்க அப்படின்னா இதுல இந்தியா நம்ம என்ன லேர்ன் பண்ணோம் இந்த விஷயத்துல? இந்தியா நம்ம வேற, பாகிஸ்தான் நம்ம எப்படி ட்ரீட் பண்றது நமக்கு தெரியும். இப்போ நம்ம இதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நம்ம எங்க இதில் மிஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. இல்ல, நம்ம இந்த இடத்த எடுத்துருக்கணும். இதுதான் என்னோட ஒன் லைன் ஸ்டேட்மெண்ட். இது நமக்கு வர வேண்டிய இடம். இந்த ஊருக்கே விஸ்வகுருவா இருக்கிறோம்னா இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஒரு 100 நாள் நடந்த ஒரு மிக முக்கியமான பெரும் சேதாரம் உள்ள உலகத்தையே ஆட்டின ஒரு வாருக்கு பீஸ் நம்ம இருந்திருக்கணும். ஆனால் நம்மளை ஏன் யாரும் ட்ரஸ்ட் பண்ணலைங்கிறது நம்ம தான் யோசிச்சு. அது நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோட பாலிசி தோல்வி அப்படிங்கிறத எடுத்துக்கலாமா? கண்டிப்பா. ஏன்னா வந்து நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி 2 பார்ட்டி இருக்காங்க லீகலா, ஒரே ஒரு பார்ட்டி இல்லீகல், இஸ்ரேல் கூட போய் நம்ம நின்ட்டோமே, அதுதான் ப்ராப்ளம். ட்ரம்ப் அது புரிஞ்சிக்காம, ட்ரம்ப்போட டேண்ட்ரம் எல்லாம் புரிஞ்சிக்காம நாம வந்து இஸ்ரேலுக்கு நின்னா ட்ரம்ப் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு நினைச்சது எவ்வளவு பெரிய தப்பு. அதான் அதோட விளைவு தான். இந்தியா நம்ம இதில் பெரிய பாடம் கற்றுக்க வேண்டியது இருக்குது. உண்மையிலே வந்து இந்த வார் அப்படிங்கிறது ஒரு நிரந்தர தீர்வு நோக்கி தான் நகரப்போகுது, நிரந்தர அமைதி நோக்கி தான் நகரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதை நோக்கி நகரும்பொழுது மிக்க மகிழ்ச்சி. அடுத்த கட்டம் இது எதை நோக்கி நகரப்போகுது அப்படிங்கிறது, இஸ்ரேல் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். நன்றி.